إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في كتابه العزيز وأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றுவோம் புகழ்வோம். எம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது சாந்தி சமாதானம் உரைப்போம். இறுதி நாள் வரைக்கும் அன்னவரின் அடிச்சுவடை பின்பற்றுவோம் இன்ஷா அல்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் திருவதனத்தை நாளை மறும நாளையில் பார்க்கக்கூடிய வாய்ப்பை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தந்தருவானாக. அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய விருப்பப்படி வாழக்கூடிய பெண்ணாக ஆணாக இந்த உலகத்தில் என்னையும் உங்களையும் அல்லாஹ் மாற்றி அமைக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழுகின்ற வழித்தோன்றலில் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற வழிபாடுகள் எம்மில் இருக்க வேண்டும். சற்றேனும் பிசைக்கிவிடாது நல்ல முறையில் வாழ்ந்து மறிக்க எம் அனைவருக்கும் இறை அருளும் நபிகளாருடைய வழிவார்களும் இருக்க நாம் மீண்டும் மீண்டும் பிரார்த்தித்துக் கொள்வோம். கடந்த ஒரு நிகழ்வில் நாம் சந்தித்ததில் தொடர்ச்சியாக எடுத்துச் செல்வதா இல்லை பெரிதாக போடப்பட்ட தலைப்பில் செல்வதா என்பதில் எனக்கு சில கருத்து வேறுபாடு தான். ஆனாலும் இரண்டுக்கும் இடையில் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. அதனால் அந்த விடயத்தை நான் தொடராக எடுத்துச் செல்கிறேன். கடந்த சில வாரங்களுக்கு முன்னால் ஒரு விடயத்தை நாம் பார்த்திருந்தோம். உள்ளத்திலே அமைதி பெற்ற ஒரு பெண்ணாக ஒரு ஆணாக இந்த உலகத்தில் வாழ வேண்டுமென்றால் உளவியல் ரீதியாக மனங்களிலே எந்த விதமான சச்சரவுகளும் சஞ்சலங்களும் இல்லாமல் இருக்க வேண்டுமென்றால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை வழிமுறையை சரியாக பின்பற்ற வேண்டும் என்கிற அந்த விடயம் பற்றித்தான் நாம் தொடராக பேசி வந்திருந்தோம். இன்றைய நாள் அந்த தொடரில் இருக்கக்கூடிய பல அம்சங்கள் இருக்கிறது. ஆனாலும் உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இன்றியமையாத ஒரு கடமை ஈமானோடு வாழ்வது. முதலில் அது மிகவும் கஷ்டமான ஒரு விஷயம்தான். ஈமானோடு முழுமையாக வாழ முடியுமா என்றால் இல்லை. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சில இதர காரணங்கள் எங்களை ஈமானை விட்டும் அகற்றி கொண்டே இருக்கு. நிமிடத்துக்கு நிமிடம், மணிக்கு மணி, நாளுக்கு நாள், இடத்துக்கு இடம், காலத்துக்கு காலம். எப்படித்தான் இறுக பிடித்து நான் ஈமானோடு இருக்கப் போகின்றேன் என்று என்னை நான் இறுக பிடித்து கொண்டாலும் அந்த இறுக்கத்திலிருந்து சற்று விலகக்கூடிய சில தன்மைகளை இந்த உலகம் கொண்டு வரும். அது பணத்தால், பொருளாதாரத்தால், பட்டங்களால், பதவிகளால், வாழுகின்ற வாழ்க்கை சூழலில் வாழ்வியல் சில அங்கங்களால் எங்களை மாற்றி அமைத்து கொண்டே இருக்கும். நாம் நம்மை இடை போடுவது கஷ்டம். பிறர் இடைக்கு நாம் உட்பட்டால் தான் அது எது என்பதை நாம் இனம் காண முடியும். அதனால்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தில் ஒரு மனிதன் இறுதியாக ஈமானோடு மரணிக்க வேண்டும். மரணித்தால் அவனுக்கு சொர்க்கம். தொழுதிருக்க வேண்டும், நோன்பு நோட்டிருக்க வேண்டும், ஹஜ்ஜி செய்திருக்க வேண்டும், இன்னபிற கடமைகளிலே ஈடுபட்டிருக்க வேண்டும் என்று சொல்வதையெல்லாம் தாண்டி இந்த ஈமான் என்கிற விடயத்தை ஏன் நாம் அதற்குள் புகுத்தி பார்க்கிறோம் என்றால் இத்துணையும் இருந்தாலும் ஈமானை இழக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதனால் தான் நபிகளார் சொன்னார்கள், அல் ஈமான் யஸீது வ யன்குஸ். நிமிடத்துக்கு நிமிடம், காலையும் மாலையும் வேறுபட்டதாக காணப்படும் ஈமான். காலையில் ஈமான் இருக்கும், தொழுவோம், சுபகுக்கு எழும்புவோம், லுஹரும் இல்லை, அஸ்ரும் இல்லை, நாங்கள் ஈமானை விட்டு விலகி இருப்போம். இதைத்தான் இஸ்லாம் சொல்லுகிறது. ஈமானோடு நீங்கள் அடிக்கடி உங்களை தூசி தட்டக்கூடிய மிக முக்கியமான ஒரு அம்சம் ஈமான். அந்த ஈமானை விட்டு நீங்கள் சற்றேனும் பிசகி விடாதீர்கள். இது உங்களுக்குள் இருக்க வேண்டிய ஒரு அம்சம். அந்த ஈமானோடு மரணிக்கிற நேரம் உங்களுக்கு சொர்க்கம். ஈமான் சற்று விலகிவிட்டால் நரகம். அதனால்தான் நபிகளார் சொன்னார்கள், களவு செய்த நிலையில் மரணித்தால் நரகம், ஒருவரை தவறாக எண்ணிய நிலைமையில் மரணித்தால் நரகம்,
தான் பாவம் செய்த நிலையில் மரணித்தால் நரகம். மரணிக்கின்ற நேரம் ஈமானோடு இருக்க வேண்டும். அதற்காகத்தான் அடிக்கடி ஈமானை தட்டி உசுப்புவது. அதற்கு நாம் கையாளுகிற சில முறைமைகள் ஏற்கனவே பார்த்திருந்தோம். தஸ்பீகை சொல்வது, கலிமாவை மொழிந்து கொள்வது, நல்லவற்றை எண்பது, நல்லதை செய்வது, இவைகளெல்லாம் ஈமானுடையங்களை இணைத்து வைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு உறவு பாலம். அதனால்தான் இந்த ஈமானூர் இருப்பதென்பது ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும், குறிப்பாக பெண்களுக்கு கடுங்கஷ்டம். நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, அடிக்கடி நான் பெண்களை சாடுகிறேன் என்று விடாதீர்கள். எனது தாய் ஒரு பெண், எனது மனைவி ஒரு பெண், எனது தங்கை, எனது மகள் எல்லாம் ஒரு பெண் தான். அடிக்கடியே நான் தட்டி எழுப்புகின்றோம் என்றால், ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுடைய நேரம், அந்த தொழுகை நிறைவேற்றிவிட்டு பெண்களின் பக்கம் உபதேசம் செய்ய சென்றார்கள். அவர்களை பார்த்து சொன்ன மிக விபரீதமான ஒரு செயல் என்ன தெரியுமா? நரகத்தில் அதிகமான பெண்களை கண்டிருந்தார்கள். அதைத்தான் அடிக்கடி நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஏன் ஆண்களை சொல்லவில்லை? ஆண்களிலும் இருப்பார்கள் நரகத்துக்கு போவர். ஆனால் பெண்களை ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் அடையாளமிட்டு சொல்லுகிறார்கள் என்றால், அதிகபட்சம் ஈமானை விட்டு விலகக்கூடிய இந்த உலகத்தினுடைய ஆசைகளும் பாசங்களும் அவர்களை அரவணைத்து கொண்டே செல்லும். அதனால்தான் நாமும் அதை மீண்டும் மீண்டும் விழித்து சொல்கிறோம், நீங்கள் கோபத்துக்குள்ளாக வேண்டாம். எனவேதான் ஈமானோடு இருக்கத்தக்க அந்த நிலைமையில் வாழ முடியாத ஒரு கடும் கருத்த சூழலில் நான் எப்படி என்னை இறுக்கமாக ஈமானோடு வைத்துக் கொள்ளலாம் என்று கேட்டால், சில ஈமானிய பெண்களின் வரலாறுகளை அடிக்கடி எங்களோடு நாங்கள் இணைத்து பார்க்க வேண்டும். குறிப்பாக சில பெண்களுடைய வரலாறுகளை நாம் சொல்லலாம். உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வரலாறு மிக முக்கியமான ஒரு வரலாறு தான். உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தனது சிறு வயதிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிற அந்த நேரத்தில் கணவன் இல்லாத நேரத்தில் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த நேரத்தில் கணவன் ஏற்கனவே இந்த உம்மு சுலைம் பற்றி உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதா? ஏற்கனவே நான் பேசிய போது உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாறு சொன்னேனா? சொல்லப்பட்டது. அதனால் சுருக்கமாக சொல்கிறேன். உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தனது 16வது வயதில் திருமணம் முடித்து, தனது கணவர் முஷ்ரிக்காக இருக்கிறார். அவர் வெளியில் சென்று வருகின்ற நேரத்தில் தன் கணவனிடத்தில் சொல்கிறாள், நீங்கள் என்னோடு வர வேண்டாம் என்று, என்னோடு இணைந்து கொள்ள வேண்டாம் என்கிறார். இது ஈமானோடு இருக்கிற பெண்ணுக்கு மாத்திரம்தான் புரியும். அவர் பணத்தால், பட்டத்தால், பதவிகளால், சமூக அந்தஸ்தால் அவருக்கு இருக்கிற அத்துணையும் வேண்டாம். உன்னிடத்தில் ஈமான் இருக்கிறதென்றால் என்னோடு கணவனாக வாருங்கள், இல்லை வேண்டாம், வர வேண்டாம் என்கிறார். இப்போது கணவன் பார்க்கிறார், 3 நாட்கள் தான் நான் தொழிலுக்கு சென்றேன், தொழிலிலிருந்து வருகிற நேரத்தில் அன்பு மனைவி அரவணைத்தெடுப்பாள் என்று தான் எண்ணினேன். ஆனால் நான் வருகிற நேரத்தில் என் மனைவி என்னை சொல்கிறாள், நீ வர வேண்டாம் என்று. இப்படியான ஒரு மனைவியோடு இருக்க வேண்டாம் என்று சென்று விட்டாள். ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு ஆதரவு வேணும் என்றால், தன் தாயும் தந்தையும் தன் கணவனும் தன் பிள்ளைகளும் தன்னை சுற்றி சூழலில் இருக்கின்ற அத்துணை பேருடைய அனாதரவுகளும் தேவை. அப்போதுதான் அவள் தனித்து வாழ முடியாமல் சமூகத்தோடு சமூகமாக வாழ முடியும். இல்லை என்றால் கடுமையான கஷ்டம். ஆனால் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 16வது வயதில் தன் ஒரே ஒரு மகனுடன் எந்த விதமான அர்த்தங்களும் இல்லாமல், தன் கணவன் சொர்க்கவாதி இல்லை, அவர் நரகவாதி, அவர் முஷ்ரிக் என்பதால் தான் வேண்டாம் என்று அப்படியோ மறுத்து விடுகிறார். ஒரே ஒரு வார்த்தையில் சொல்கிறாள், நீங்கள் அங்கே நின்று விடுங்கள், நீங்கள் அசுத்தமாக இருக்கிறீர்கள். தன் மனைவி 3 நாட்களுக்கு முன்னால் சுத்தத்தோடு இருக்கிறேன் என்ற அந்த மனைவி 3 நாட்களின் பின்னால் அசுத்தம் என்றால் அதை தாங்க முடியாத கணவன் அப்படியே சென்று விட்டார். இப்போது தன் 16வது வயது தன் கைக்குழந்தை எடுத்துக்கொள்கிறார். நாம் எல்லாம் தெரிந்த அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய தாய் தான் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா. ருமைசா என்பது அவருடைய தாய் உண்மையான பெயர். உம்மு சுலைம் என்பது அவருக்கு வைக்கப்பட்ட புனைப்பெயர். அந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது அன்பு மகனான அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வருகிறார்கள். நபிகளாரை பார்த்து சொன்னார்கள், யார் ரசூல் அல்லாஹ், நான் தூய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன், என் கணவன் எனக்கு வேண்டாம், நான் தனிமையில் வாழப்போகிறேன். இது யாரால் முடியும் என்றால், ஈமானோடு வாழுகிற ஒரு பெண்ணால். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், பெண்ணே, நீ ஒரு இளம் பெண்ணாக இருக்கிறாய், இந்த நேரத்தில் தனிமையில் வாழ்வது என்பது உனக்கு பொருத்தமா என்று கேட்கிறார்கள். ஒரு நாள் வாழ முடியுமா? உன் குடும்பங்கள் உன்னை ஏற்றுக்கொள்ளுமா? உன் கணவன் இல்லை என்றால் உனக்கு அந்த தேவைகளை நீ நிறைவேற்ற முடியுமா என்றெல்லாம் கேட்கிறார்கள்.
அப்போதுதான் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் தனிமையில் இருக்கின்ற அந்த விடயத்தை நீங்களுமா எனக்கு சுட்டி சொல்கிறீர்கள்? இல்லையே, நான் 3 பேரோடு இருக்கிறேன். நான் இருக்கிறேன், என்னை படைத்த ரப் இருக்கிறான், எனக்கு தூதுத்துவத்தில் நீங்க இருக்கிறீர்கள். இந்த 2 பேரும் என்னோடு இருக்கிற நேரத்தில் நான் தனிமை இல்லை, நான் ஈமான் என்னை காப்பாற்றும் என்கிறார்கள். இதுதான் நான் கோடிட்டு செல்ல வேண்டிய மிக முக்கியமான அம்சம். ஒரு பெண்ணுக்கு மரணிப்பதற்கு முன்னிருந்து அத்துணை நிகழ்வுகளிலும் என் நிகழ்வை என்னால் முடிக்க முடியும் என்கிற தன் உள்ளத்தில் இருக்கிற உறுதிக்கு பின்னணி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருக்கிறான். நான் எப்படியும் வென்றுவிடலாம், எனக்கு இது நடைபெறும், நான் செய்வேன் என்கிற அந்த உறுதிப்பாடு இருக்குமாக இருந்தால் அதுதான் ஈமான். எடுத்ததுக்கெல்லாம் அச்சப்படுகிற ஒரு சூழல் ஏற்படுகிறது என்றால் ஈமானில் குறைவு இருக்கிறது என்ற அர்த்தத்தை கொண்டு வந்துவிடும். அதனால்தான் முஸ்லிம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன் 16வது வயதில் தன் கைக்குழந்தை கையில் இருக்க யாருமற்ற நிலைமையில் உணவுக்காக, உடைக்காக, உறையுளுக்காக, வாழுகின்ற வாழ்வியல் சூழலுக்காக தன்னை தனிமை என்று உணராது அங்கே அவருடைய உள்ளத்தில் உறுதி ஏற்பட்டதற்கு மிக முக்கிய காரணம் ஈமானில் பக்கபலமாக உறுதியோடு இருந்தார்கள். அல்லாஹ் என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். இது எங்களுக்குள் இருப்பது மிக மிக கஷ்டமாக இருக்கிறது. இன்றைக்கு உழைப்பில்லை என்று கணவன் வீட்டிலே வந்து சொன்னார். இன்றைக்கு அவ்வளவு பெரிதாக நமக்கு வருமானம் கிடைக்கவில்லை என்றால் உடைந்து போகிற மனைவிகள், உடைந்து போகிற பிள்ளைகள், கணவனும் உடைந்து போகிறார். அப்படி என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களுடைய கலா கதிரிலே உணவை எழுதிவிட்டார் என்ற அந்த கலா கதிரை மறந்து விட்டோமே, நாம் சிந்திக்கவில்லையா? அல்லாஹ்விலே நம்பிக்கை இல்லை. நான் உண்ணுகின்ற அந்த நேரம் வரைக்கும் எனக்கு உணவு கிடைக்குமா என்றால் கிடைக்கும், அதுதான் என் நம்பிக்கை. அல்லாஹ் நினைத்தால் கிடைத்து விடுவார். ஒரு சம்பவம் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டில் ஒரு சம்பவத்துக்குள் இன்னொரு சம்பவத்தை உதாரணமாக சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டில் ஜக்காத்து பொருட்கள் எல்லாம் வரும். அல்லாஹ்வுடைய தூதர் எதையும் எடுக்க மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஜக்காத்து ஹராம், தர்மம் கொடுக்கலாம். ஜக்காத் கொண்டு வந்தால் எல்லாவற்றையும் ஒப்படைத்து விடுவார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். ஆனாலும் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா பெண் தானே, அதில் ஒன்றை எடுத்து வைத்து விடுவாள், நமக்கும் தேவையே என்று ஒரு நாணயத்தை எடுத்து வைத்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அன்றைய நாள் தூக்கம் வரல, தூக்கமே வரல, இருள் கடுமையான நேரம். எழும்பி ஆயிஷா ரலியல்லாஹு கேட்கிறார்கள், யா ஆயிஷா, ஜக்காத்துக்காக வந்த எதையாவது ஒன்றை நீங்கள் ஏற்படுத்தி வைத்தீர்களா? எங்காவது இருக்கிறதா? அல்லது தெரியாமல் இருக்கிறதா? அல்லாஹ்வுடைய தூதர் இங்கிதமாக கேட்கிறார்கள். மனைவி எடுத்து வைத்தது என்று கேட்டால் அன்றைய நாளெல்லாம் மனைவி கோபித்துக் கொள்வாள், அது எல்லாம் மனைவி இடத்தில். அதை எவ்வளவு இங்கிதமாக கேட்டார்கள் என்றால், நீங்கள் அதை வைக்கின்ற நேரத்தில் தவறி விழுந்து எவ்விடத்திலாவது இருக்குமா பாருங்கள். ஈத்தம்பழம் வைக்கிற நேரம் சில நேரம் சிதறி கிடக்கலாம், பணம் வைக்கிற நேரத்திலும் அது கை தவறி கிடக்கலாம், அப்படி அது இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். ஆயிஷா ரலி அவர்கள் சொன்னார்கள், ஆமாம், நான் ஒரு 2 நாணயங்களை எடுத்து வைத்தேன். சில நேரம் எங்கள் கரங்களிலும் இல்லாத நேரம் அதை எடுத்து செலவு செய்யலாம் அல்லவா? பெருமானாருக்கு கடும் கோபம் வந்தது. அதை எப்படி செய்வது? ஜக்காத்துடைய பொருள் அல்லவா, நீங்கள் எப்படி எடுத்து வைப்பீர்கள்? அதை உடனே தாருங்கள் என்று கையிலே வாங்குகிறார்கள். கையிலே வாங்கின அந்த பொருளுடைய நேரத்தை ஆயிஷா ரலி அவர்கள் பார்க்கிறார்கள். இருள் கடுமையாக சூழ்ந்த நேரம், யாரும் நடமாட முடியாத இருள் நேரம். இந்த நேரத்தில் எங்கே செல்ல போகிறீர்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் இதற்கும் ஒருவரை வைத்திருப்பான் என்றார்கள். ஆயிஷா ரலி அவர்களுக்கு அதை விளங்கிக் கொள்ள முடியவில்லை, விளங்குவது கஷ்டம். ஏனென்றால் ஈமானில் கனம் இருக்க வேண்டும், அல்லாஹ்வின் முழுமையான ஒரு நம்பிக்கை இருக்குமாக இருந்தால்தான் அந்த ஈமானை புரிந்து கொள்வது. அப்படி புரியாத ஆயிஷா ரலி அவர்கள் கடும் கவலை. நான் அதை எடுத்து வைத்ததால் அன்னலாருக்கு சற்று சிரமமாகிவிட்டதே என்ற கவலை. அந்த கவலையோடு ஆயிஷா ரலி இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கையில் எடுத்த அந்த நாணயத்தை எடுத்துக்கொண்டு நடக்கிறார்கள். மிகுந்த தூரம் நடக்கிறார்கள், யாருமே இல்லை. ஒரு சந்தை பகுதிக்கு செல்கிறார்கள். ஒரு கட்டிடத்தின் ஓரத்தில் ஒருவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான். அவனை தட்டி எழுப்பினார்கள். அவரிடத்தில் கேட்டார்கள், மனிதன் இந்த இடத்தில் ஏன் தூங்குகிறாய் என்று கேட்டார்கள். இந்த நேரத்தில் யாரும் இல்லை, உனக்கு உண்ணத்தர உடுக்கத்தர யாரும் இல்லாத ஒரு இடம், எந்த பாதுகாப்பு மற்ற இடத்தில் நீ உறங்க காரணம் என்ன என்று கேட்டார்கள். அப்போது அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், எனக்கு 4க்கு மேற்பட்ட பிள்ளைகள். அந்த பிள்ளைகளுக்கு நான் உணவு கொடுத்தே ஆக வேண்டும். உணவு தருவதற்காகத்தான் இவ்வளவு தூரம் நான் தொழிலுக்காக வந்தேன். இன்றைய நாள் எனக்கு தொழில் கிட்டவில்லை. இன்றைய நாள் போன்று சுமார் 3 நாட்கள் எனக்கு தொழில் கிட்டவில்லை. கடுமையான கவலை.
நான் வீட்டுக்கு சென்றால் என் பிள்ளைகள் எல்லாம் என்னையே எதிர்பார்த்திருந்து நான் வருகிற நேரத்தில் எதையாவது கொண்டு வருகிறான்னு பார்ப்பார்கள். அப்படியான ஒரு சூழல். இந்த சூழலில் நான் எதுவும் இல்லாமல் போனால் என் மனைவி பிள்ளைகளும் ஏமாற்றம் மாத்திரமல்ல, அவர்களுக்கு உண்ணவும் கொடுக்க என்னால் முடியாது என்கின்ற நானும் உளம் அறிந்து விடுவேன். நான் எப்படி கவலையோடு தான் இந்த இடத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். உணவில்லாததாலேயே எனக்கு இப்போது உறக்கம் போல என்கிறார். மயக்கம் விட்டு விட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய கையிலே அதை கொடுத்து சொல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நாளில் கொடுத்தது அவருக்கு சுமார் ஒரு மாதம் அளவு காணும். அதை அப்படியே கையில் 2 நாணயங்களை கொடுத்து சொன்னார், இதை எடுத்துக்கொண்டு நீ உன் வீடு திரும்பு என்கிறார். பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் வீடு திரும்புகிற நேரம் இன்னும் நடுநிசையாகிவிட்டது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் சொன்னது போன்று யாரையாவது சந்தித்தீர்களா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ்வை நம்பிக்கொண்டு ஒருவன் இருந்தான், எனக்கு யாராவது தருவார்கள், நடுநிசை நேரத்தில் யாராவது தருவார்கள் என்ற நம்பிக்கை இருப்பது என்பதுதான் ஈமானில் உறுதி பெற்ற ஒரு ஈமான். எனவே அங்கிருந்தவருக்கு அல்லாஹ் என்னை எப்படி போகுமாறு என்னை சொன்னான் தெரியுமா? இதை நீ உணரவில்லையா என்று ஆயிஷா ரலியல்லாஹு உணர்த்தி காட்டின அந்த சம்பவம் எங்களுக்கெல்லாம் ஈமானில் மிக முக்கிய உறுதி கொண்டிருக்க வேண்டும். உணவோ உடையோ உரையிலோ எதுவெல்லாம் தேவையோ ஈமானில் நான் உறுதியாக இருந்தால் கிடைக்கும் என்கிற ஈமான் எனக்கு இருக்க வேண்டும். அதுதான் நம்பிக்கையில் மிகப்பெரிய நம்பிக்கை. என்னிடத்தில் வசதியற்ற போது பணமில்லை என்றிருந்தால், உண்பதற்கு உணவில்லை என்றிருந்தால், உடுக்க உடையில்லை என்றிருந்தால் அச்சத்தோடு இருக்க வேண்டாம், கவலை வேண்டாம், கண்ணீர் வேண்டாம், அந்த ரப்பு தருவான் என்கிற அந்த எண்ணம் இருந்தால் எனக்கு போதும். அதைத்தான் உம்மு சலீம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சிரித்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொன்னார்கள், அல்லாஹ் எனக்கு தருவான் என்கிற நம்பிக்கை இருக்கிறது யா ரசூலல்லாஹ். உம்மு சலீம் ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறாங்க, சந்தைக்கு போனாங்க. சந்தையில் போய் தான் தொழில் செய்யலாம். ஒரு பெண் சந்தையில் சென்று தொழில் செய்யலாம் என்றால், யாரும் அனாதரவற்ற நிலைமையில் இருக்கின்ற ஒரு பெண்ணுக்கு தொழில் அதுதான் என்றால் போவதில் குற்றமில்லை. தன்னை மார்க்க ரீதியாக ஆடை அலங்காரம் செய்து கொண்டு செல்வதில் குற்றமில்லை. அந்த பெண் சென்றால் சந்தையில் தொழில் செஞ்சு கொண்டிருந்தால், இதை கேள்வியுற்று அங்கு இருக்கின்ற இளைஞர்கள் எல்லாம் உம்மு சலீம் ரலியல்லாஹு அன்ஹா மீது ஏதோ திருமணம் முடிக்க வேண்டும் என்கிற சில ஆசை சிலருக்கு ஏற்பட்டது. ஆனாலும் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா என்ற ஒரு தோழர், அவருடைய குடும்பத்தில் கோத்திரத்தில் அவர் பெரியவர், பணத்தோடும் படைபலத்தோடும் உடையவர். அந்த சமூகத்தில் எந்த அளவுக்கு என்றால், அல்லாஹ்வுடைய தூதரை ஒரு நாள் சொன்னார்கள், அபூ தல்ஹா மாத்திரம் என்னோடு களத்தில் நிற்பார் என்றால் 1000 சஹாபாக்கள் நிற்பதற்கு சமன் என்றார். அப்படியான ஒரு வீரமிக்க நபர். அவர் ஒரு இளைஞன். அப்போதுதான் உம்மு சலீம் ரலியல்லாஹு அன்ஹா பார்த்து கேட்டார்கள், உம்மு சலீமே, உன்னை நான் திருமணம் முடித்துக் கொள்ளட்டுமா என்று கேட்டார்கள். யாரை பார்த்து கேட்டார்கள்? ஏற்கனவே திருமணம் முடித்து ஒரு பிள்ளை உயிரோடு இருக்கிறது. அந்த சிறு பிள்ளை தன் கரத்தில் இருக்கிற அந்த நேரத்தில் தான் ஒருவர் போய் கேட்கிறார். கேட்கின்ற நபர் இளைஞர், அவர் திருமணம் முடிக்கவில்லை, பல கோத்திரத்தை உடையவர், பணத்தை உடையவர், படை பலத்தை உடையவர். அச்சமூகத்தில் அவர் விரல் நீட்டி கையசைத்தால் எத்தனை இளம் பெண்கள் எல்லாம் அணிவகுத்து நிற்கின்ற அழகான ஒரு இளைஞர். உம்மு சலீம் ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொன்னார்கள் தெரியுமா? நான் ஏற்கனவே திருமணம் முடித்திருக்கிறேன், எனக்கு வேண்டாம் என்று விட்டார்கள். அபூ தல்ஹா அவர்களுக்கு கடுமையான ஒரு கவலை. நான் என் சமூகத்தில் பெண் கேட்டால் எத்தனை பேர் எனக்கு பெண் கொடுக்க காத்திருக்கிறார். இப்படியான நேரத்தில் இந்த பெண் என்னை வேண்டாம் என்று விட்டாலே. அபூ தல்ஹா அவர்கள் தனிமையிலிருந்து யோசிக்கிறார்கள், எதற்காக இருக்கலாம். அப்போது அவர் கூட்டத்தோடு அவர் நண்பர்களோடு பேசிக்கொள்கிறாராம். நான் இப்படியான ஒரு பெண்ணிடத்தில் சென்றேன், திருமணம் பிடிப்பதற்காக கேட்டேன், அந்த பெண் என்னை வேண்டாம் என்கிறாளே. அவருடைய சில நண்பர்கள் சொன்னார்கள், அவளால் உனக்கு பொருத்தம் இல்லை, வேண்டாம் என்கிறார்கள். சில நண்பர்கள் சொன்னார்கள், இல்லை, அவள் மார்க்கத்தில் உறுதியாக இருக்கிறாள், அவள் நன்றாகத்தான் இருக்க வேண்டும் என்கிறாள். இதையெல்லாம் குழப்பிக் கொள்ளாமல் அபூ தல்ஹா அவர்கள் 2ஆம் முறையும் போய் கேட்டார்கள். 2ஆம் முறையும் அவர் சொல்கிறார், இல்லை, எனக்கு வேண்டாம் என்று விட்டால். 3வது முறை போகிறார். சுருக்கமாக சொல்லி நகர்கிறேன். 3வது முறை போய் கேட்டார், உம்மு சலீமே, நான் உன்னை திருமணம் முடித்துத்தான் ஆக வேண்டும் என்கிறார். அப்போதுதான் உம்மு சலீம் சொன்னார்கள், என்னை திருமணம் முடிக்க வேண்டும் என்றால் இஸ்லாத்தை எனக்கு மகராக தர வேண்டும் என்றார். இதுதான் நாம் கோடிட்டு செல்ல வேண்டிய இடம். என் இளைஞர் பெண்மணிகளிடத்திலே இல்லாத ஒரு நம்பிக்கையை இந்த இடத்தில் ஆணித்தரமாக சொல்கிறேன்.
இதர மதமாக இருந்தாலும் அவன் அழகாக இருக்க வேண்டும், படித்திருக்க வேண்டும், பட்டத்தோடு இருக்க வேண்டும், பணத்தோடு இருக்க வேண்டும், படைபலத்தோடு இருக்க வேண்டும் என்று எண்ணுகிற என் இளைஞர் சமூகத்துக்கு சொல்கிறேன். இந்த பகுதியில் எப்படியோ எனக்கு தெரியாது, ஆனால் நான் வாழுகிற என் வாழ்வியல் சூழலில் நிறம் பார்ப்பது, குணம் பார்ப்பதை விட பணத்தையும் படைபலத்தையும் பார்க்கின்ற என் சமூகத்துக்கு நான் சொல்கிறேன், மார்க்கத்தை பாருங்கள். அதைத்தான் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு, அதுதான் ஈமான். என்னை திருமணம் முடிக்க வேண்டும் என்றால் நீங்கள் இஸ்லாத்தை எனக்கு மகராக தர வேண்டும் என்றால் அபூ தல்ஹா அவர்களுக்கு கடுமையாக தூக்கி வாரி போடுகிறது. என்னிடத்தில் பணத்தை கட்டிருக்கலாம், என்னிடத்தில் வேறுபட்ட எதையாவது அந்த பெண்ணுக்கு தேவையான எதையாவது கற்றிருக்கலாம், கொடுத்திருப்பேனே. என்னிடத்தில் கேட்டது எதை? என் மார்க்கத்தை கேட்டார். இன்றைக்கு பெயர் சுட்ட வேண்டிய எத்தனை என் முஸ்லிம்களில், என் முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கின்ற உச்சகட்டத்தில் வாழுகிற, பணத்தோடு வாழுகிற, படைபலத்தோடு வாழுகிற எத்தனை பேர் இஸ்லாம் அல்லாதவர்களை திருமணம் முடித்துக் கொண்டு சகவாழ்வு வாழ்கிறோம் என்கின்ற போர்வையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வெட்கமற்ற அவர்களுக்கு நாம் ஆணித்தரமாக சொல்கிறோம், இல்லை, அவர்கள் ஈமானோடு இல்லை, அவர்கள் முஷ்ரிக்காக வாழ்கிறார். சில வசதிக்காரர்களுக்கு அவைகள் எல்லாம் விளங்காது. அதனால்தான் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஈமான் எப்படி இருந்தது என்றால், நான் ஏற்கனவே திருமணம் முடித்திருக்கிறேன், என் பிள்ளை இருக்கிறது, திருமணம் முடிக்கப்பட்ட என்னை மீண்டும் ஒரு திருமணம் முடிப்பதென்றால் எவ்வளவு கஷ்டம் என்பதெல்லாம் அந்த ஜாஹிலிய காலத்தின் மக்களுக்கும் தெரியும், உம்மு சுலைமுக்கும் தெரியும். ஆனால் ஈமானில் உறுதியாக இருந்தார்கள். சொன்னார்கள், என்னை முடிப்பதென்றால் நீங்கள் கலிமாவை தர வேண்டும். அபூ தல்ஹா அவர்கள் வீட்டுக்கு வந்து ஓரிடத்தில் உறங்கிக் கொண்டு கடுமையாக யோசிக்கிறார்களாம், எப்படி நான் இதிலிருந்து தப்பித்துக் கொள்வது? ஆனாலும் அவர் எடுத்த முடிவு என்ன தெரியுமா? உம்மு சுலைமை போன்ற ஒரு பெண்ணை நான் எடுப்பதென்றால் என் மார்க்கத்தை இழைப்பதை விட வேறில்லை. உடனடியாக செல்கிறார், குளித்து கொண்டு உம்மு சுலைமை சந்தித்தார். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சென்றார். கரம் கூப்பி அல்லாஹ்வுடைய தூதரின் கையில் வைத்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்றார். திருக்கலிமாவை மொழிந்து நிக்காக செய்து கொள்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உம்மு சுலைமே, உனக்கு அல்லாஹ் பரக்கத் செய்திருக்கிறான், மேலும் பரக்கத் செய்வானாக. இந்த அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனையோடு அப்படியே குறித்துக் கொண்டார்கள். இன்னும் ஒரு வேலை செய்தார்கள் தெரியுமா? தன் அன்பு மகன் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கரம் பிடித்து நடக்கிற சிறிய வயது அல்லாஹ்வுடைய தூதரின் கையிலே கொண்டு வந்து கொடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரின் கையிலே கொண்டு வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இன்னஹு ஹுதைமுக யா ரசூலல்லாஹ், என் சிறிய பிள்ளை உங்களுக்கு பணிவிடை செய்வதற்கு இருந்து கொள்ளட்டும். 2 விடயங்களை பற்றி பேசுகிறான். திருமணமான ஒரு பெண் தனக்கு மணமகனை தேர்வு செய்கிற நேரத்தில் அந்த மணமகன் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு மணமகளுக்கு இஸ்லாம் சொல்லுகிற சில வரலாற்று பக்கங்கள். துன்ககுல் மர்அத்து அலா அர்பஇன், 4 விடயங்களுக்காக ஒரு பெண்ணை ஒரு ஆணோ திருமணம் முடிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒன்று, அந்த காலத்தில் ஜாஹிலிய காலத்தில் 4 விடயங்களை பார்ப்பார்களாம். ஒன்று, அழகாக இருக்கிறதா, குலம் இருக்கிறதா, கோத்திரம் இருக்கிறதா, பணம் இருக்கிறதா, அழகு இருக்கிறதா என்று பார்ப்பார்களாம். இந்த 4இல் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஃபலுஃபர் பிதாத்தித்தீனி, மார்க்கம் இருக்கிறதா என்று பார், ஏனையவைகள் எல்லாம் உன்னோடு வந்து சேர்ந்து விடும் என்றார்கள். அதனால் தான் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதலில் மார்க்கத்தை பார்த்தார்கள். அபூ தல்ஹா அவரிடத்திலே இருந்த அத்துணையும் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு வந்து சேர்க்கிறது. எனவே தான் என் இளைஞர் சமுதாயத்தை பார்த்து நான் சொல்கிறேன், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், ஒரு பெண்ணை பார்ப்பதற்காக இருந்தால் புடை சூழ்ந்திருந்து வசதிக்காரர்களெல்லாம் வீடு இருக்கிறதா, வளவிருக்கிறதா, பெண் அழகாக இருக்கிறாளா, ஏற்றிச் செல்கிற நேரம் மற்றவர்கள் அழகென்று சொல்வார்களா, கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கிறதா, வெள்ளையாக இருக்கிறாளா, பொம்மை போன்றிருக்கிறதா என்றெல்லாம் ஒரு பெண்ணினுடைய அருவருக்கத்துக்கு அந்த பக்கங்களை எல்லாம் பார்க்கக்கூடாது. பெண்ணை பார்க்க வேண்டுமா? எப்படி கேட்க வேண்டும் தெரியுமா? தொழுகிறவரா, நோன்பு நோக்கக்கூடியவரா, கையால் மற்றவர்களுக்கு தானம் தரும் செய்வாரா, வார்த்தை பிரயோகங்கள் நல்லதா, உள்ளத்திலே குர்ஆன் இருக்கிறதா, ஹதீதுகளை பற்றி அர்த்தங்கள் இருக்கிறதா, மார்க்க ரீதியாக வாழக்கூடிய பெண்ணா என்பது போன்ற இவைகளை எல்லாம் கேட்க வேண்டிய என் சமூகம் இன்று பெண் பார்க்கின்ற இடத்தில் எதை பார்க்கிறார்கள்? அழகாக இருக்கிறாளா முதலில் கேட்பது. இஸ்லாம் சொல்லவில்லையே. அழகை பார்க்கக்கூடியவர்கள் இருந்தார்கள். துன்ககுல் மர்அத்து லி அர்ப,
4 விடயங்களுக்காக பெண்கள் திருமணம் முடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒலி ஜமாலிஹா, அழகை பார்த்தார்கள். பார்க்க வேண்டாம், ஆபத்தில் விட்டுவிடும். ஒலி ஹஸ்பிஹா, அவரிடத்தில் பொருளாதாரம் இருக்கிறதா என்று பார்த்தார்கள். அதை மாத்திரம் பார்க்க வேண்டாம். ஒலி மாலிஹா, அவரிடத்தில் பணம் இருக்கிறதா, நல்ல சொத்துவத்து இருக்கிறதா, குடும்பங்கள் நல்லமா. சிலர் இருக்கிறார்கள், பெண்ணை பார்ப்பார்கள், பார்த்துவிட்டு பெண்ணினுடைய உம்மா எப்படி, பாப்பா எப்படி, அவனோட பிரதர்மார் எப்படி, அண்ட் சிஸ்டர்ஸ்மார் எப்படி, பாப்பா கொஞ்சம் பிள்ளை அல்லது உம்மா கொஞ்சம் சரியில்லை அல்லது அந்த தங்கை சகோதரிகள் சரியில்லை என்று ஒரு பெண்ணின் அடிவாரை எல்லாம் கிளறி பார்க்கிற சிலருக்கு அழகான ஒரு உதாரணம் என்ன தெரியுமா? உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு யாரும் இல்லை. அபூ தல்ஹா அவர்கள் முடித்தார்களா இல்லையா? சொர்க்கத்து பெண்ணா இல்லையா? எனவேதான் நமக்கு சோதனை வரும். சில பெண்கள் இருக்கிறார்கள், என்னை முடிப்பதற்காக யாரும் இல்லையே என்று ஏங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏங்க வேண்டாம். அல்லாஹு ரப்புல் ஆலமீனை நம்பி இருங்கள், நடக்கும். 7 திருமணம் முடித்து 8 பிள்ளைகள் இருந்தாலும் 9வது திருமணத்தை அல்லாஹ் நாட்டி வைப்பான். அதுதான் ஈமான், அதுதான் ஈமான். உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் திருமணம் முடித்து விட்டார். அபூ தல்ஹா அவரிடத்தில் கேட்கப்படுகிறது, அபூ தல்ஹாவே, நீ முடித்த பெண் ஏற்கனவே திருமணமான பெண். உம்மு சுலைம் என்றால் திடகாத்திரமான பெண். அந்த பெண் சில நேரம் உனக்கு வாயாடியாக இருப்பாள். அந்த பெண் பற்றி உனக்கு நான் சில அம்சங்களை சொல்ல மாட்டேன், நீயாக தெரிந்து கொள்வாய் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இடையிடையே யுத்தம் நடக்கிறது. பத்ர் யுத்தத்துக்காக போகிறார்கள். உஹது போருக்கு போகிற அந்த நேரத்தில் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய இடுப்பிலே கத்தியை குழி வைத்திருந்தார்களாம். அபூ தல்ஹா அவர்கள் பார்க்கிறார்கள், நான் தான் வீரன், வாளோடு நான் நடுவில் நிற்பேன், என்னுடைய மனைவியை பாருங்கள் யார் ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் கையை பிடித்து வந்து சொன்னார்கள், என் மனைவியை பாருங்கள், ஒரு ஆணை பார்ப்பது கொண்டிருக்கிறது. சில பெண்கள் அப்படி இருப்பார்கள், அல்லாஹ்வுக்காக. என் மனைவியை பாருங்கள், இடுப்பிலே கத்தி தொங்குகிறது. மற்ற பெண்களை பாருங்கள், என் மனைவியை பாருங்கள், எனக்கு வெட்கமாக இருக்கிறது என்கிறார். யார்? அபூ தல்ஹா அவர்கள் சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உன் மனைவியிடத்திலே சென்று எதற்காக அந்த கத்தி என்று கேட்டுப்பார் என்றார்கள். உம்மு சுலைமே அழைக்கப்பட்டது. உம்மு சுலைமே ஒரு இடுப்பிலே கத்தி கொழுவப்பட்டிருக்கிறத எதற்கென்று கேட்கப்பட்டது. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த உலகத்தில் நான் நேசிப்பது 2 பேர். ஒன்று அல்லாஹ், 2வது ரசூல். என் உத்தம தூதருக்கு யாராவது ஒருவர் கை வைப்பாராக இருந்தால், என் கண்ணில் அது படுமாக இருந்தால், அடுத்த கணம் என் இடுப்பில் இருக்கிற கத்தி அவர்களை கொண்டுவிடும். என் இடுப்பில் இருக்கிற கத்தி அவர்களை பதம் பார்க்கும். பெருமானார் அவர்கள் சிரித்து விட்டு சொன்னார்கள், இதைவிட உனக்கு மனைவி வேண்டுமா என்று கேட்டார்கள். அபூ தல்ஹா அவர்கள் சொன்னார்கள், நான் அறியாமல் செய்ததை மன்னித்துக்கொள் என்று தன் அன்பு மனைவியை கட்டி அணைத்து முத்தமிடுகிறார்கள். இங்கே குறிப்பிடத்தக்க அம்சம் என்ன தெரியுமா? ஒரு பெண் தன்னை அப்படியே முழுமையாக அல்லாஹ்வுக்காக மாற்றிக்கொண்டாள். அல்லாஹ் கொடுத்த வெற்றி என்ன தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முழுமையான துஆ அவர்களுக்கு இருந்தது. திருமணம் முடித்தது யார்? ஏற்கனவே திருமணம் முடித்திருந்த ஒரு பெண்ணை ஒரு பிள்ளையோடு இருக்கத்தக்க நிலைமையில் அந்த சமூகத்தில் இன்னார் என்று சொல்லக்கூடிய ஒருவர் வந்து திருமணம் முடிக்கிறார். ஒரு சந்தர்ப்பத்தில் பிரயாணம் சென்று வார நேரத்தில் பிள்ளொண்டு மரணிக்குது. பிரயாணம் சென்று கணவன் வீட்டை வர்றதுக்கு இடையில் பிள்ளொண்டு மரணிச்சிச்சு. உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அந்த பிள்ளையை அப்படியே எடுத்து ஒரு இடத்துல மறைச்சி வச்சுட்டாங்க. தண்ட கணவன் வந்தோடனே கணவனுக்கு முதல் வந்த உடனே வரவேற்று உள்ளுக்கு எடுத்தாங்க, உணவை கொடுத்தாங்க. அன்றைய நாள் அன்றிரவு அப்படியே படுத்து முறங்கி விட்டார்கள். சுபவுடைய நேரம் மிக கால நேரத்தோடு எழும்பி 2 பேருமே தொழுகிறாங்க. தொழுதுட்டு தான் சொல்கிறாங்க, அபூ தல்ஹாவே, ஒரு விடயம் ஒன்று இடம்பெற்றது. அல்லாஹ் ஒரு பொருளை தந்து மீண்டும் எடுத்தால் நீங்கள் நம்புவீர்களா? அல்லாஹ் தந்ததை எடுத்தால் நான் என்ன சொல்ல போகிறேன் என்கிறார். அப்படி என்றால் உங்களுடைய ஒரு பிள்ளை மரணித்து விட்டது என்கிறார். இப்போது இவருக்கு கோபம் வந்தது. என் பிள்ளை மரணித்ததை
நேற்றைய நாள் மரணித்த என் பிள்ளையை நீ அப்படியே மறைத்து வைத்து விட்டு இரவெல்லாம் என்னோடு சுகமாக இருந்திருக்கிறீரே, நீ எல்லாம் ஒரு பெண்ணா என்று எதிர்த்து போராடுகிறார். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஓடினார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், என் மனைவி சரியில்லை யா ரசூலல்லாஹ், இவளைப் போன்ற ஒரு இரக்கமற்ற ஒரு பெண்ணை நான் காணவில்லை. மரணித்த என் பிள்ளையை மறைத்து வைத்து விட்டு இரவெல்லாம் என்னோடு சுகமாக இருந்து விட்டார். பெருமானார் சிரித்து விட்டு சொன்னார்கள், அபூ தல்ஹாவே, எனக்கு நான் மேராஜுக்கு சென்றேன். மேராஜில் சில இடங்கள் காட்டப்பட்டது. அதில் சொர்க்க பூங்காவனம் காட்டப்பட்டது. சில அறைகள் சிலருக்கு பிரத்யேகமாக இருந்தது. அந்த பிரத்யேகமான அறையில் ஒரு அறை உம்மு சுலைமுக்குரியது என்பதை நான் பார்த்தேன் என்றார்கள். அப்போதான் அபூ தல்ஹா அவர்கள் பார்க்கிறார்கள், அப்படியா யா ரசூலல்லாஹ், என்னை மன்னித்து விடுங்கள் என்று தன் மனைவியிடத்திலே வந்து தான் செய்த காரியத்தை அல்லாஹ்வுடைய தூதர் எனக்காக பிரார்த்தித்தார்கள் என்ற செய்தியை சொல்கிறார். இந்த ஹதீஸையும் நாம் முழுமையாக பார்க்கிற நேரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஹதீஸ் நமக்கு மிக தெளிவாக சொல்கிறது, உலகத்தில் வாழுகிற ஒரு பெண் ஈமானோடு இறுதி வரைக்கும் இருப்பாளாக இருந்தால் அவள் செய்கின்ற அத்துணையும் அந்த ஈமானுக்கு உட்பட்டிருக்கும். அதனால் அவளுக்கு சொர்க்கத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. அதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொன்ன ஒரு செய்தி, ஈமானோடு இருந்தால் உனக்கு எத்துணை வயதிலும் அல்லாஹ் அழகான சிறப்பை தருவான். அதனால் தான் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொர்க்க பூங்காவில் இருக்கின்ற சுவன சிற்று என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதற்கு மிக முக்கிய காரணம், கடைசி வரைக்கும் ஈமானில் தளர்ச்சி இல்லை. எந்த சந்தர்ப்பத்திலும் ஈமானோடு இருந்தார். அதே ஈமானோடு இருந்த இன்னும் ஒரு பெண்ணுடைய சம்பவத்தை பார்க்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இடம்பெற்ற ஒரு செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு நெருங்கிய நண்பர் இருந்தார். அந்த நண்பர் எந்த அளவுக்கு என்றால், அந்த சமூகத்திலே அவரை கேட்டால் அவலட்சணமானவர் என்று பேசுவார்களாம். முகவாக்கு இல்லை. அவலட்சணம் என்றால் முகவாக்கு இல்லை. அவருடைய வயதும் போய்கொண்டிருக்கிறது, திருமணமும் ஆகலை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் கேட்டார்கள், உங்களுக்கு திருமணமாகும் ஆண்டு கேட்டார்கள், விருப்பமா என்று கேட்டார்கள். அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், திருமணம் என்றால் யாருக்குத்தான் விருப்பம் இல்லை, ஆனால் என்னை முடிக்க யாரும் இல்லை யா ரசூலல்லாஹ். கடுமையான கவலை ஏற்பட்டது அல்லாஹ்வுடைய தூதருக்கு. எதற்காக நீ அப்படி சொல்கிறீர்? அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு பெண்ணை உனக்கு வைத்திருப்பார், நீ அப்படி என்ன வேண்டாம் என்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், என்னையும் பார்த்து யாராவது வருவார்களா? என் முகத்தையும் என் முக அழகையும் ஒரு பெண்ணுக்குமே பிடிக்காதே, எப்படி என்னை திருமணம் முடித்துக் கொள்வார்கள்? அதனால் நீங்களும் யாரிடமும் கேட்க வேண்டாம், நானும் திருமணம் முடிப்பதில்லை என்று நான் எடுத்துக்கொண்டேன். வயது போய்கொண்டே இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார்கள், இல்லை, நீ திருமணம் முடிப்பாய், உனக்கும் திருமணமாகும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவருக்கு கடுமையான கவலை. அல்லாஹ்வுடைய தூதர் திருமணம் முடிக்கவில்லையா என்ற இடத்தில் கேட்டபோது நான் முடிப்பேன் என்று சொல்வதற்கான தகுதி எனக்கு இல்லையே என்ற ஒரு கவலை இருந்தாலும் மீண்டும் மீண்டும் அவர் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், என்னையும் யாராவது திருமணம் முடிக்க வருவார்களா? இந்த செய்தியை கேட்ட அந்த நாளிலிருந்து அவருக்கு திருமணம் முடிக்க வேண்டும் போன்றுதான் இருக்கிறது. ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒருவர் வருகிறார், ஒரு தந்தை. அவர் வந்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், என் மகளுக்கு நான் மறுமணம் முடிக்க வேண்டும். ஏற்கனவே திருமணமானவன், அழகான பெண், பிள்ளைகள் இல்லை, இன்னொரு திருமணம் முடிக்க வேண்டும், நல்லதொரு மாப்பிள்ளை வேண்டும். ஏன் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொன்னார்கள் என்றால், பெரும் பெரும் சஹாபாக்கள் எல்லாம் தன்னுடைய மகளை அல்லாஹ்வுடைய தூதர் முடிக்கட்டும் என்ற எண்ணத்தில் இருப்பார்களாம். ஏனென்றால் என்னுடைய தூதர் என்று சொல்வதற்காக. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அப்படி ஒரு மதிப்பு இருந்தது. அதனால்தான் அபூபக்கர் அலி, உமர் அலி, உஸ்மான் அலி போன்ற எல்லோருமே தனது மகளையும் தங்கைகளையும் திருமணம் முடித்து கொடுத்தார்கள். அந்த நேரத்தில் அப்படி ஒன்று இருந்தது. அதை எண்ணியதால் தான் இவரும் வந்து சொல்கிறார், என்னுடைய பிள்ளைக்கு மறுமணம் முடிக்க வேண்டும் என்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எதுவும் சொல்லாமல் சொன்னார்கள், மாப்பிள்ளை இருக்கிறது, திருமணத்துக்கு நீங்கள் ரெடியாகுங்கள் என்றார்கள். இப்போது இவர் எண்ணிக்கொண்டார், அல்லாஹ்வுடைய தூதரால் முடிக்கப் போகிறார் என்று எண்ணிக்கொண்டார். ஆனாலும் இவருக்கு ஒரு சந்தேகம். மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கிறார், யார் யா ரசூலல்லாஹ் மாப்பிள்ளை?
அப்போதான் அவர் சொல்கிறார், ஜுலைபிப் என்ற ஒரு தோழர் இருக்கிறார், அவரை முடித்துக்கொள். ஜுலைபிப் என்றால் யார் என்று பெண்ணினுடைய தந்தைக்கு தெரியும். அப்போது அவருடைய மனசெல்லாம் உடைஞ்சு விட்டது. கேட்குறாரு, ஜுலைபிபா என்று கேட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஆமாம் என்றார்கள். இந்த செய்தியை தன் மனைவிக்கும் பிள்ளைக்கும் செல்ல வேண்டும் என்பதற்காக வீடு நோக்கி வருகிறார். வீட்டை வந்து சொல்கிறார், மனைவியிடத்தில் சொல்லுகிறார், நான் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொன்னேன், என் பிள்ளைக்கு ஒரு மாப்பிள்ளை வேண்டும் என்றேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஜுலைபிபை மாப்பிள்ளை சொல்கிறார். எதற்காக அப்படி சொல்கிறார்? ஜுலைபிபையா முடிப்பது, முகவாக்கு இல்லை, அவலட்சணமானவர், என் அழகான பிள்ளை, என் அன்பான பிள்ளை, என் பிள்ளைக்கு இப்படியான ஒரு மாப்பிள்ளையா? கடுமையான கவலை. ஆனாலும் இந்த செய்தியை பெண்ணாகப்பட்ட அந்த பெண் கேட்டுக்கொண்டிருக்கிறார். மனைவிக்கும் கணவனுக்கும் இடையில சரியான வாக்குவாதம் போகிறது. அது வேண்டாம், அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொல்வது எப்படி என்றெல்லாம் இவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறார்களாம். இந்த நேரத்தில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த செய்தியை கேட்ட அந்த பெண் அவள் உள்ளே இருந்து கொண்டு சொல்கிறார், தந்தையே என்று அழைத்தாள். கேட்கப்படுகிறது என்ன? அப்போது தந்தையிடத்தில் கேட்டால், அல்லாஹ்வுடைய தூதர் ஜுலைபிபை நான் திருமணம் முடிக்குமாறு சொன்னார்களா? தந்தை சொல்கிறார், ஆமாம், நான் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் மீட்டி கேட்டேன். யார் ரசூலல்லாஹ் மாப்பிள்ளை என்று கேட்டேன். மாப்பிள்ளை ஜுலைபி என்றார். அந்த பெண் சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் என்னை திருமணம் முடிக்குமாறு சொன்னால் அடுத்த கதை இல்லை, அவரை நான் முடிக்கிறேன் என்கிறார். இதான் ஈமான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால் அடுத்த கணம் இல்லை, நான் திருமணம் முடித்துக் கொள்கிறேன். இப்ப இந்த இடத்தில் வைத்த அதிகபட்சத்தை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதிகமான ஆண்கள் முகத்தில் தாடி இல்லை, மனைவிக்கு விருப்பம் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் தாடியை வளங்கள் என்கிறார்கள். அதிகமான ஆண்களுடைய முகத்தில் தாடி இல்லை, அழகு வேண்டும் என்று எண்ணுகிறாள் பெண், அதை பராமரிக்க நாடுகிறார் ஆண். இஸ்லாத்துக்காக ஆண் இல்லை, ஆனால் வாழுகிற சூழலில் பெண்ணுக்கு அது தேவைப்படுகிறது. தன்னுடைய வயதோடு ஒட்டவில்லை, வயது முதிர்ந்தவர், அழகில்லை, அவலட்சணமானவர், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார் அதில் சரியாக இருக்கும் என்று எண்ணுகிற அந்த பெண் ஈமானோடு வாழுகிறாள். என்னுடைய பெண்ணுக்கு எங்கே ஈமான்? இதைத்தான் நாம் கேட்க வேண்டும். எந்த நேரமும் நீட்டாக இருக்கணும், ஏன் அழகாக இருக்க வேண்டும். அழகு, இன்னல்லாஹ ஜமீல், அல்லாஹ் அழகானவன், யுஹிப்புல் ஜமால், அவனே அழகு விரும்புகிறான். ஆனால் தாடி வளர்ப்பது என்பது அழகில்லை என்று எண்ணினால் அது ஈமான் இல்லையே. என் பெண்மணிகளுக்கு உரத்து சொல்ல வேண்டிய அவசியம் இது. அதிகமானவரை காண்கிறோம், நாங்கள் நண்பராக காண்கிறோம், எங்களுக்கு நண்பர்கள் நன்றாக தெரிந்தவர்கள், ஆனால் முகத்தில் தாடி இல்லாத போது கடுமையான கவலை ஏற்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் இறுதி வரைக்கும், மரணிக்கின்ற வரைக்கும் தன் தாடியில் கை வைத்ததில்லை, அவர்கள் இறக்கியதும் இல்லை, அதை சுருக்கியதும் இல்லை. ஆனால் அதை அற்றிருக்கிறார்கள். சிலரோடு நாங்கள் அண்டி பழைய அவரிடத்தில் விளக்கம் கேட்கிற நேரத்தில் தான் சில நேரம் மனைவிக்கு பிடிக்கவில்லை, அல்லது தோற்றத்தில் வித்தியாசம் ஏற்படுகிறது. ஆமாம், தோற்றத்தில் வித்தியாசம் என்பது ஈமான் தான் இடை போட வேண்டும், யாரும் இடை போடக்கூடாது. அழகில் தோற்றம் என்பது இடை போடுவது எது? ஈமான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வயது முதிர்ந்தவர் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நினைத்திருந்தால் இறுதி வரைக்கும் அவர்கள் உண்மையான ஒரு பெண்மணியாக வாழ்ந்திருக்க முடியாது. அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அவர்களுக்கு 40 வயதை தாண்டி 25 வயதாவது திருமணம் முடிக்கின்ற பெருமானார் அவர்கள் என்னை விட வயது முதிர்ந்தவள் என்று நினைத்திருந்தால் வாழ்ந்திருக்க முடியாது. எனவே இரண்டையும் இடை போடுவது எது தெரியுமா? ஈமான். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு ஈமான் இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதரை இளமையாக பார்த்தார்கள். என் பார்வைக்கு முன்னிருக்க வேண்டியது ஈமான். என் பார்வை காட்சி பொருளாக இருக்கக்கூடாது. நான் பார்க்கின்ற காட்சியை இடை போட்டு அது எது என்று என்னை தீர்மானிக்க செய்வது என் உள்ளமா, என் சிந்தனையா, என் ஈமானா? ஈமான். எனவேதான் உள்ளே இருந்த அந்த குரல் வருகிறது, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால் அவரை நீங்கள் திருமணம் முடித்தார். தாய்க்கும் தந்தைக்கும் கடுமையான கவலை. மீண்டும் தாய் தானே அடிக்கடி குத்துவாள். தாய் கேட்கிறாராம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது சரி, உன்னை விட வயதில் மூத்த அவலட்சணமான இந்த பகுதிகளில் எல்லாம் அவர் ஒரு மாப்பிள்ளையா என்று கேட்டவர் உனக்கு பொருத்தமாக இருப்பாரா, கடைசி வரைக்கும் வாழ்வீரா என்று அடிக்கடி கேட்பாவாம்.
அப்போது அந்த பெண் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு தீர்மானித்திருந்தால் அதில் எந்த தவறும் இருக்காது. இஸ்லாம் சொல்லுகிறது என்றால் அதற்கு அடுத்த கதை, வியாக்கியானம், விளக்கம், குதர்க்கவாதம் எதுவும் வேண்டாம். அது சரியாகத்தான் இருக்க வேண்டும். அதில் மாற்று கருத்தில்லைங்கிறது இருக்க. அதுதான் ஈமான். ஈமானை எவ்வளவு சுட்டி சொல்கிறார்கள். அந்த பெண் சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால் சரியாக இருக்கும், நீங்கள் யாரும் அதில் தலையிட வேண்டாம் என்கிறார். நாளை திருமணம். திருமணத்துக்கு மாப்பிள்ளை வருகிறார். அக்கம் பக்கமெல்லாம் பேசிக்கொள்கிறார்களாம். நண்பிகளெல்லாம் வந்து காதில் ஊதுகிறார்களாம். உனக்கு கிடைத்த மாப்பிள்ளையா என்கிறார்களாம். இந்த நேரத்தில் காதுகளை எல்லாம் இறுக பொத்தி கொண்ட அந்த இளைஞர் பெண் சொல்கிறாள், ஆமாம், அல்லாஹ்வுடைய தூதரின் தீர்மானம்தான் எனக்கு தெரிகிறது, என் கணவன் உண்மையில் உத்தமராக இருப்பார் என்று. திருமணம் நடந்தேறுகிறது. அன்றைய நாள் அந்த திருமணத்தில் முடிந்த அந்த கையோடு அல்லாஹ்வுடைய தூதருக்கு செய்தி வருகிறது, நாளை யுத்தம் இருக்கிறது என்று. யுத்தகலத்துக்கு சஹாபாக்கள் எல்லாம் பெயர்களை பதிவு செய்கிறார்கள். ஜுலைபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காலையில் எழுதில்லை, அன்று இரவே தன் பெயரை யுத்தகலத்தில் பதிவு செய்து கொண்டார்களாம். சுப்ஹானல்லாஹ். வயது முதிர்ந்த நேரம், திருமணம் ஒன்று கிடைச்சிருக்கு, அதுவும் ஒரு இளம்பெண் கிடைத்திருக்கு. திருமணத்தை முடித்திருந்தவர் யுத்தகலத்தில் முதலில் தன் பெயர் இருக்க வேண்டும் என்று பதிவிடுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், ஜுலைபிவே, இருந்திருந்து விட்டு திருமணம் ஒன்று முடித்திருக்கிறாய், நீ வர வேண்டாம், இந்த யுத்தகலத்துக்கு சென்று விடு என்றார்கள். ஜுலைபி சொன்னார், யார் ரசூல் அல்லாஹ், நான் உங்களோடு ஒரு உடன்படிக்கை செய்தேன் தெரியுமா, நான் மரணிக்கின்ற வரைக்கும் எந்த யுத்தம் இருக்கிறதோ அத்துணையிலும் உங்களோடு நான் கலந்து கொள்ள வேண்டும். வாக்கு கொடுத்திருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எதுவும் செய்யவில்லை. அன்றைய நாள் திருமணம் முடித்த ஜுலைபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்றைய நாள் தன் மனைவியுடன் வீடு கூடவில்லை. யுத்தகலத்துக்கு போக வேண்டிய இக்கட்டான சூழல், சென்று விட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடுமையான கவலை. யுத்தகலத்தில் எல்லாரையும் அனுப்பிட்டாங்க. எல்லோரும் யுத்தகலத்தில் சென்றார்கள். யுத்தம் கடும் மும்முரமாக இடம்பெறுகிறது. யுத்தம் நிறைவு செய்கிறது. அப்படியே திரும்பி வருகிறார்கள். சிலர் அதில் மரணித்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் யுத்தகலத்துக்கு முன்னே நின்றார்கள். எல்லோரையும் வரவேற்கிறார்கள். அந்த நேரத்தில் இந்த பெண்மணியும் தன் கணவன் வருவான் என்று கண்மேல் கண் வைத்து விழியாக பார்த்து கொண்டிருக்கிறார். யுத்தகலத்துக்கு அனுப்பியவரின் உறவுகள் எல்லாம் எதிர்த்து நின்று பார்த்து கொண்டே இருக்கிறது, யார் யார் வருகிறார்கள், யார் வரவில்லை என்று. வராதவர்களின் குடும்பங்கள் கண்ணீர் துடுவிகளோடு வரவேற்க, வந்தவர்கள் எல்லாம் சந்தோஷத்தில் கட்டி அணைத்து வரவேற்கிறார்கள். இந்த பெண்மணியும் ஒளித்தும் மறைந்தும் இருந்து பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் ஏற்கனவே அறிவித்து விட்டான், ஜுலைபி மரணித்து விட்டார். கடைசி வரைக்கும் இந்த பெண்மணி பார்த்து கொண்டிருக்கிறார். கணவன் வரவில்லை. கண்கள் கலங்க திரும்புகிற அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், எல்லோரும் வந்து விட்டீர்களா என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் எல்லாம் ஆளை ஆள் சுற்றும் பார்த்தார்கள். நாம் எல்லாம் வந்து விட்டோம் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்களில் ஒருவர் வரவில்லை என்றார். அது யார் என்று யாருக்கும் தெரியாது. ஏன் தெரியுமா? ஜுலைபியை யாரும் கணக்கெடுக்கவில்லை. சிலர் இருப்பார்கள் அப்படி சமூகத்தில், கணக்கெடுப்பதில்லை. தோற்றத்தில், அவருடைய பேச்சில், வழக்கில், சமூகத்தில், அவர் குடும்ப உறவில் அவரை கணக்கெடுத்துக் கொள்வதில்லை. அல்லாஹ் எப்படி கணக்கெடுத்தான் தெரியுமா? அவருடைய ஈமானை வைத்து. அல்லாஹ்வுடைய தூதர் செல்கிறார்களாம் யுத்தகல பக்கம். யுத்தகலம் ஓய்வு அடைந்தது. சஹாபாக்கள் எல்லாம் வந்து விட்டார்கள். மரணித்தவர்களும் தூக்கி வரப்பட்டது. ஆனால் ஒருவரை காணவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு அங்கே செல்கிறார்களாம். சென்று தன் கரங்களால் அவரை தூக்கி கொண்டு வருகிறார்களாம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் உலகத்தில் மரணித்தவர்களை தன் கரங்களால் தூக்கியது 2 பேரைத்தான். அதில் ஒன்று ஜுலைபி ரலியல்லாஹு. தாமாக தோண்டுகிறார்களாம். தோண்டிவிட்டு சொன்னார்களாம், மலக்குமார் வந்து ஜுலைபியை குளிப்பாட்டி விட்டார்கள். மலக்குமார் வந்து ஜுலைபியை குளிப்பாட்டி விட்டார்கள். யாருமே கடிக்கல. ஈமான் யாரிடத்தில் இருக்கிறதோ அல்லாஹ் கணித்திருந்தான். அல்லாஹ் கணித்திருந்தான்.
ஜுலைபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மலக்குமார் வருகிறார்கள், அப்படி அவரை குளிப்பாட்டுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சென்றார்கள், அவரை அப்படியே கையோடு எடுத்து வந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தன் கரத்தினாலேயே குழி தோண்டுகிறார்கள். அவரை அப்படியே அடக்கம் செய்வதற்கு அவரை வைத்துவிட்டு சொன்னார்கள், ஜுலைபிபே, என்னோடு நான் இருப்பேன், என்னோடு நீ இருப்பாய் என்றார்கள். அந்த வார்த்தையின் அர்த்தத்தை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், சொர்க்கத்திலே அங்கே ஜுலைபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அல்லாஹ்வுடைய தூதரும் அருகாமையில் இருப்பார்கள். பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். வருகிற நேரத்தில் சில சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்க நிற்கிறார்களாம். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், எதற்காக நிற்கிறீர்கள்? யா ரசூலல்லாஹ், ஜுலைபியுடைய மனைவியை நாங்கள் திருமணம் முடிக்க போகிறோம். முண்டி அடித்துக் கொண்டு அணிவகுத்து நிற்கிறார்களாம். அல்லாஹ் எப்படி உயர்த்தினால் தெரியுமா? மாப்பிள்ளையே இல்லை என்று அழைத்து திரிந்த ஒரு பெண், அல்லாஹ்வுடைய தூதர் எதை செய்தாரோ, எதை சொன்னாரோ அதைத்தான் செய்வேன் என்ற அடுத்த கணம் அல்லாஹ் கொடுத்த உயர்வு எப்படி இருந்தது? அணிவகுத்து நிற்கிறார்களாம் பெரும் பெரும் சகாபாக்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சிரித்துக் கொண்டு அல்லாஹ்விடத்தில் கையுயர்த்தி சொல்கிறார்கள், யா அல்லாஹ், உனக்காக வாழ்வோரை நீ உயர்த்துவாய். அப்போதுதான் அந்த பெண் உணர்கிறாளாம், அல்லாஹ்வுக்காக தன்னை அர்ப்பணம் செய்த போது அல்லாஹ் கொடுத்த அந்த சிறப்பு. அணிவகுத்து நிற்பவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களாம், அந்த பெண்ணுக்கு யார் விருப்பமோ அந்த பெண் முடித்துக் கொள்ளட்டும். எப்படி ஒரு சாய்ஸை அல்லாஹ் கொடுத்தான். அப்போது அந்த பெண் சொல்கிறாளாம், இத்துணை பேரும் அணிவகுத்திருந்தாலும் என் அன்பு கணவனாரை விட சிறப்பானவர்கள் இல்லை என்றார். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வரலாறு நின்று கொண்டு செல்கிறது. நாம் கோடிட்டு காட்ட வேண்டிய இடம் என்ன தெரியுமா? ஈமானில் உறுதியாக இருந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிச்சயமாக தருவான், அதில் மாற்று கருத்தில்லை. எந்த சந்தர்ப்பத்திலும் ஈமானோடு இருக்கும், இழந்து விடக்கூடாது. எந்த சந்தர்ப்பத்திலும் இழந்து விடக்கூடாது. திருமண வீடாக இருக்கிறது, என்னை நான் மாற்றிக்கொள்ளக்கூடாது. மரண வீடாக இருக்கிறது, என்னை நான் மாற்றிக்கொள்ளக்கூடாது. சந்தோஷமாக இருக்கிறது, என்னை மாற்றிக்கொள்ளக்கூடாது. எல்லா சந்தர்ப்பத்திலும் என்னை ஈமானோடு தான் இருக்க வேண்டும். மையத்து வீடென்றால் அழகாக வெள்ளையாடை அணிந்து நான் பக்குவமாக செல்வது. திருமண வீடென்றால் அனைத்தையும் அள்ளி போட்டிக் கொண்டு அப்படியே சீர்சிமத்தோடு சிலித்து கொண்டு சென்றால் ஈமான் இல்லை. அன்புக்குரிய சகோதரிகளே, ஈமான் மாறுகிறதா இல்லையா? இடத்துக்கிடம் மாறுகிறது. எனவேதான் ஈமான் மாறுகிற சந்தர்ப்ப சூழலை நான் சுட்டுகிறேன். நான் சுட்டிக்காட்ட இன்னும் விரும்பவில்லை. இருக்கின்ற இடங்களை நாங்கள் ஒவ்வொருவராக பார்த்துக்கொள்வோம். ஈமானோடு வாழ்வதற்கு எங்களை பார்த்துக்கொள்ளவும். பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அதிகபட்சமான சம்பவங்கள் இடம்பெறுகிறது. எந்த அளவுக்கு என்றால், இரண்டாவது உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் செய்த இன்னும் ஒரு கிருபை, தன் பிள்ளையை அப்படியே எடுத்து இதை உங்களுக்கு பணிவிடை செய்து கொள்ளுங்கள் என்று கொடுக்கிறார். எங்களோட சமூகத்திட்ட இல்லாத ஒரு பண்பாடு. உங்களோட பிள்ளை என்ன செய்கிறது? என்ஜினியர் படிக்கிறது, டாக்டர் படிக்கிறது, காசுழைக்கிறது, அமெரிக்கா, கனடா, லண்டன் போன்ற பெரும் பெரும் நாடுகள் சென்றிருக்கிறது என்பதை பெருமையாக எண்ணுகிற அந்த சமூகத்துக்கு நான் சொல்கிறேன், என் பிள்ளையை ஈமானோடு வளர்க்க பழக்கியிருக்கிறோமா? என் பிள்ளையை அரபு கல்லூரிக்கு கொண்டு அனுப்புவோமா? வேண்டாம் வேண்டாம், அது தனிமையில் செல்வது. அதை கற்று என்ன செய்வது? குர்ஆனைத்தானே கற்கிறார்கள், அதில் என்ன இருக்கிறது என்றல்லவா நாம் கேட்கிறோம். ஒழுக்கவியல் கல்வி இதுதான் என்று உத்தம தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் இதைத்தான் கற்க வேண்டும் என்று இனங்காட்டப்பட்ட அந்த ஆத்மீக கல்வியை விட்டும் அப்புறமாய் கொண்டிருக்கிற என் சமூகத்துக்கு சொல்கிறேன், உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த உலகத்துக்கு விட்டு சென்ற அடுத்த ஒரு வாரிசு தான் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். எந்த ஒரு ஹதீஸிலே அனஸ் ரலி அவர்கள் அறிவித்தார்கள் என்றால் அந்த ஹதீஸ் சஹீஹ், எந்த விதமான கருத்து வேறுபாடுகளும் இல்லை. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சுமார் 10 ஆண்டுகள் அவர்கள் செய்கின்ற அத்துணை பணிவிடையும் செய்தார்கள். மலசலம் கழிக்க சென்றால் கூட செல்வார்கள், தண்ணீர் எடுத்து கொடுப்பார்கள், கழுவி விடுவார்கள், கரங்களை முத்தமிடுவார்கள், தான் கொடுக்கின்றதை கொடுப்பார்கள், உணவை உண்பார்கள், உண்ணுகின்ற எச்சத்தை உண்பார்கள். இப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்ததற்கு காரணம் ஆத்மீகத்தோடு வாழணும் என்பதற்காகத்தான். நாங்கள் அப்படி பழக்கவில்லையே என் பிள்ளைகளை. மொழிகள் ரீதியாக என்ன பிள்ளைக்கு வேண்டும்? ஆங்கிலம் வேண்டும், ஆங்கில கல்விக்கு போவோம். எவ்வளவு வெட்கமாக இருக்கிறது என்றால்,
என் பிள்ளைக்கு ஆங்கிலத்தில் இருக்கிற அறிவு ஆத்மீகத்தில் இல்லை. கலிமாவை சரியாக எழுத தெரியல, ஆங்கிலத்தில் எதை கேட்டாலும் தெரியும். ஆங்கிலேயன் 1801 எப்படி சதிப்புரட்சிகளை செய்து சமூகத்தை சிந்தனை ரீதியாக குலைக்க வேண்டும் என்று மாறினானோ, அதற்கு எம் சமூகம் அப்படியே கொடை கொடுத்து அவனை வரவேற்கிறது, எம் மார்க்கத்துக்கு தடை விதித்திருக்கிறது. அதனால் தான் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற சஹாபாக்களை நாம் காணவில்லை, எம் பிள்ளைகளை நாம் எழுப்புவதில்லை. அரபு கல்லூரிகளுக்கு சேர்கிற பிள்ளைகள் எப்படி தெரியுமா? வீட்டில் கஷ்டப்படுத்தினா, கடுமையான கஷ்டம், இவர் படிக்கிறார் இல்லை, கொஞ்சம் முட்டாளாக இருக்கிறாரு, மார்க்ஸ் குறைய எடுக்கிறாரு, எல்லாரோடையும் சண்டை செய்கிறாரு. அப்படி என்றால் அந்த பிள்ளையை அரபு கல்லூரிக்கு விடுவோம், அவன் திருந்தி விடுவான் என்கிற ஒரு மனோபாவத்தை நம் சமூகம் விளங்கிக் கொண்டிருக்கிறது. இல்லை, அல் குர்ஆனை சுன்னாவை நல்ல முறையில் கற்று மற்ற மக்களை வழிபடுத்தக்கூடிய ஒரு வழிகாட்டியாக இருக்கவன். எனவே தான் கெட்டிக்கார பிள்ளைகளை மார்க்க ரீதியாக வழிப்படுத்துவதற்கு அனஸ் ரலி அவர்களை பழக்கப்படுத்திய உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த வரலாற்று பக்கங்கள் மிக மிக உறுதியான ஈமானோடு வாழுகிற பிள்ளைகளை உருவாக்கத்தக்க செயற்பாடு எங்களுக்கு செய்திருக்கிறது என்கிற விடயத்தை நாம் மறந்துவிடக்கூடாது. அன்புக்குரிய சகோதரிகளே, எங்களுடைய பிள்ளைகள் எல்லாரிடத்திலும் குர்ஆன் மனனம் இருக்கிறதா, ஹதீது மனனம் இருக்கிறதா, தொழுகிறார்களா, நோன்பு நோக்கிறார்கள், உம்ரா செய்கிறார்களா என்றெல்லாம் நாம் பார்க்க வேண்டும். வெட்கமான சில சம்பவங்கள் உண்டு. என் பிள்ளைகளை எந்த அளவுக்கு வளர்த்தெடுத்திருக்கிறோம் என்றால், என் பகுதிகளில் இருக்கிறது, ஒவ்வொருவரிடத்திலும் வீட்டிலே கார் இருக்கிறது, வேன் இருக்கிறது, பெரும் பெரும் வாகனங்கள் இருக்கிறது, பிள்ளைகளுக்கெல்லாம் இலட்சக்கணக்கில் வாங்கக்கூடிய வாகனம் இருக்கிறது. ஆனால் உம்ராவுக்கு தெரியாது, ஹஜ்ஜிக்கு போய் தெரியாது, குர்ஆன் ஓத தெரியாது, ஹதீஸை தெரியாது, மார்க்க சட்டத்திட்டங்கள் தெரியாது என்றால் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் பச்சிளம் பாலகனை அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கொடுத்ததன் காரணம் என்ன தெரியுமா? ஈமானிய பிள்ளைகளை வளர்த்தெடுங்கள், பிள்ளைகளை ஈமானோடு வளர்த்தெடுங்கள், அப்போதான் ஈமான் வரும். பணத்தையும் கேட்டதையெல்லாம் கொடுத்து கொடுத்து வளர்த்தெடுத்து அவர்கள் நினைப்பதைக்கெல்லாம் வாழ வைத்து விட்டு மீண்டும் ஈமானை வளர்க்க முடிந்தால் அது முடியாது என்கிற ஒரு நிலைப்பாட்டை அடைந்துவிடும். ஆதலால் ஈமானோடு ஆரம்பத்தில் வளர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் உம்மு சுலைம் ரலியல்லாஹுடைய வரலாறை நான் இந்த இடத்தில் உங்களுக்கு சொன்னேன். இன்னும் ஈமானோடு வாழ்ந்ததால் உலகத்தில் நன்றாக வாழ்ந்த இன்னும் ஒரு சரித்திரத்தை பார்த்துவிட்டு எங்கள் நேரத்தை நாம் முடித்துக் கொள்ளலாம். ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அவருடைய தந்தை மரணிக்கிற நேரம் 9 பிள்ளைகள், அவரோடு 10 பிள்ளைகள், 9 பெண் பிள்ளைகள், ஒரே ஒரு ஆண் பிள்ளை. அப்போது உஹது போருக்காக பெயரிடப்படுகிறது. அந்த நேரத்தில் ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போய் பெயரை பதிவீடு செய்கிறார்கள். பதிவீடு செய்தவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், உங்களுடைய மனைவி மரணித்து சில நாட்கள் தான் ஆகிறது, இப்போது உங்கள் பெயரையும் பதிவீடு செய்கிறீர்கள், உங்கள் பிள்ளைகளை பார்ப்பது யார் என்று கேட்கிறார். அந்த நேரம் அவர் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் பார்த்து கொள்வான் என்று சொல்கிறார். சொல்லிவிட்டு தன் அன்பு மகனை அழைக்கிறார். அந்த மகனை அழைத்து சொன்னார். அந்த மகனுக்கு மாத்திரம்தான் ஓரளவு புத்தி தெரிந்த வயது, மற்றதெல்லாம் சிறு சிறு பிள்ளைகள். அந்த மகனை ஒரு மைதானத்துக்கு எடுத்து சென்றார். 2 ரக்காத்து சுன்னத்து தொழுதார். அந்த மகனை பார்த்து சொன்னார், மகனே, உனக்கு நான் 2 கடனை உன் தலையில் வைக்கிறேன். நான் நாளை யுத்த காலத்துக்கு செல்வேன். நான் திரும்பி வருவேனா என்பது எனக்கே தெரியாது. நான் திரும்பி வந்தால் போக, நான் திரும்பி வரவில்லை என்றால் 2 கடனை உனக்கு பொறுப்பு சாட்டுகிறேன், அந்த 2ஐயும் நீ இருத்து விட வேண்டும். அப்போது இந்த மகன், நான் 2ஐயும் ஏற்றுக்கொள்கிறேன். எந்த வயதில் ஏற்றுக்கொள்கிறார்? ஓரளவு புத்தி தெரியும், ஆனால் தொழிலேதும் செல்லவில்லை. அப்போதுதான் அவர் தொழில் செல்ல வேண்டிய வயதாகிறது. இந்த நேரத்தில் அந்த பிள்ளை வளர்த்தெடுக்கப்பட்ட வார்ப்பு விதம் எப்படி இருந்தது? அந்த பிள்ளை சொல்கிறது, என் உயிர் இருக்கும் வரை உங்களுடைய 2 கடனையும் நான் எடுக்கிறேன் பாப்பா. அடுத்த நாள் யுத்தகலத்துக்கு சென்ற தன் தந்தை வருவார் என்று இந்த மகனும் இன்னும் சில பிள்ளைகளும் கூடியிருந்து பார்க்கிறார்கள். தந்தையை பார்த்து கொண்டே இருந்தார்கள். தந்தை வரவில்லை. தந்தையை பார்க்கலாம் என்று அருகருகே போகிறார்கள். போவதற்கு விடவில்லை. சஹாபாக்கள் எல்லாம் சொல்கிறார்கள், அவருடைய மகன் சிறிய பிள்ளை, அவரை விட்டுவிட வேண்டாம், நீங்கள் தள்ளி எடுத்துச் செல்லுங்கள் என்கிறார்கள். இந்த நேரத்தில் தன் தந்தையை பார்க்க வேண்டும் என்று இந்த பிள்ளைகள் அப்படியே முயன்று செல்கிறது.
பார்க்க விடவில்லை. அல்லாஹ்வுடைய தூதருக்கு கண்களில் கண்ணீர் வடிகிறது. அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்னார்கள், அவருடைய மகனுக்கு அந்த மையத்தை காட்ட வேண்டாம் என்கிறார்கள். ஏனென்றால் அவருடைய ஒவ்வொரு உறுப்புகளும் துண்டம் துண்டமாக வெட்டப்பட்டிருந்தது. அந்த துன்பங்களை எல்லாம் தாங்க முடியாமல் பிள்ளைகள் எல்லாம் கடிமை அல்லோல கல்லோலப்பட்டு விடுமே என்ற ஒரு கவலையில் தான் காட்டவில்லை, விட்டுவிட்டார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கடுமையான கவலை. தன் தந்தை சொன்ன 2 கடன்களும் தலைமையில் இருக்கிறது. அன்றைய நாள் உணவுக்கு கூட உண்பதற்கு வழி இல்லை. அல்லாஹ் போதுமானவன் என்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் கூப்பிட்டு ஜாபிர் ரலியல்லாஹுடைய தலையை தடாவி விட்டு சொன்னார்கள், அல்லாஹ் உனக்கு பாதுகாப்பு தருவான், நீ சென்று விடு என்றார்கள். வீடு நோக்கி வருகிறார். தன் பிள்ளைகளுக்கு உணவில்லை. தான் உணவு தேடுவதற்காக செல்கிறார். சந்தை பக்கம் சென்றார். தொழில்கள் தேடினார். சில நேரம் அவருக்கு கிட்டியது, சில நேரம் கிட்டவில்லை. சில நேரம் அவர் மயக்கமுற்றிருப்பார். உணவு தேடவில்லை என்பதற்காக கடுமையான கவலைகளும் ஏற்படும். தன் தங்கைகளிடத்திலே வருவார். அவர் வாழுகிற சூழலில் அருகு போன்ற ஒரு புல் கிடைக்குமாம். அந்த புல்லை எடுத்து அவர் அப்படியே அதை கரைத்தெடுப்பாராம். அதை கஞ்சி போன்று மாற்றுவாராம். தன் பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுப்பாராம். சிறு பிள்ளைகள் எல்லாம் பசியோடு வாடுகிற நேரத்தில் அந்த காலத்தில் அப்படி ஒரு வழக்காறு இருந்ததாம். நமது பகுதியில் அந்த புல்லுக்கு என்ன பேரோ தெரியாது, இதுகிர் என்று சொல்லக்கூடிய ஒரு புல் இருந்ததாம். அந்த புல்லை உண்பதற்கு பயன்படுத்துவார்களாம். அதை எடுத்து அரைத்தெடுத்தால் அதனோடு சில கோதுமைகளையும் சேர்த்தால் அது கஞ்சி போன்று வருமாம். இந்த கஞ்சி ஒரு நாள் ஆகியதை எடுத்து பல நாட்களுக்கு கொடுப்பதற்கும் பயன்படுத்துவார்கள். இவ்வளவு கஷ்டம். ஆனாலும் ஈமானை விடவில்லை. இப்போது எதிரிகளில் சிலர் வந்து ஜாபிர் ரலியல்லாஹு கேட்பார்களாம், ஜாபிரே தொழில் நாங்கள் தருகிறோம் பாருப்பார்களாம். ஈமானை இழக்கச் செய்வதற்காக இவரை அங்கங்கே அத்துக்கொள்ள பார்ப்பார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எந்த விடயத்திற்கும் விடை கொடுப்பதில்லை, அல்லாஹ் தருவான் என்றிருந்தார்கள். நாட்கள் நகர்ந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை சந்திக்கிறார்கள். ஜாபிரே, அல்லாஹ் மீது உன்னிடத்தில் உன்னை தடவுகிற நேரம் அல்லாஹ் உனக்கு பாதுகாப்பு தருவான் என்றேன். அல்லாஹ் பாதுகாப்பு அளித்திருப்பான். நீ எப்படி இருக்கிறாய் என்று கேட்டார்கள். திருமணம் முடித்தீர்களா என்று கேட்டார்கள். ஆமாம் யா ரசூலல்லாஹ், நான் திருமணம் முடித்து விட்டேன். எப்படியான பெண்ணை திருமணம் முடித்தாய் என்று கேட்டார்கள். யாரிடத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி கேட்கவில்லை, ஆனால் கேட்கிறார்கள், எப்படியான பெண்ணை திருமணம் முடித்தாய்? நான் என்னை விடவும் வயது முதிர்ந்த ஒரு பெண்ணை திருமணம் முடித்தேன் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு இளம்பெண்ணை திருமணம் முடித்திருக்கலாமே, சில நாட்கள் இன்னும் நீ அந்த பெண்ணுடன் விளையாடி இருக்கலாமே என்று கேட்டார்கள். நான் சொல்லுகிற அந்த தமிழ் வார்த்தையை அரபியில் சொல்கிறார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் எனக்கு தாரத்தை தேடவில்லை, முதலில் என் பிள்ளைகளுக்கு தாய் தேடினேன், அது எனக்கு தாரமாக அமைந்தது என்றார். மிக முக்கியமான ஒரு அம்சம். அதிகமான ஆண் பிள்ளைகளுக்கு இது தெரியவில்லை. தேடுகிற போது தனக்கு தாரம் தேட வேண்டிதான் தேடுகிறார். எனக்கு மனைவியாக இருக்க வேண்டும், இப்படி இருக்க வேண்டும், இப்படி இருக்க வேண்டும், இப்படி இருக்க வேண்டும். இல்லை, நீ தேடுகிற போது உன் ஈமான் சரியாக இருக்குமாக இருந்தால் 2 பாத்திரங்களில் ஒரு பெண் கிடைப்பாள். அவள் தாரமாக மட்டும் கிடைத்தால் இந்த உலகத்துக்கு உனக்கு போதும். உனக்கு தாயாகவும் கிடைத்தால் அந்த பெண் உனக்கு கிடைத்த ஒரு வெற்றி. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், பாரக்கல்லாஹு அலைக், அல்லாஹ் உனக்கு பரக்கத்தை செய்வானாக. அப்போது அவர் சொன்னார், என்னிடத்திலே 9 பெண் பிள்ளைகள் இருந்தது. என் 9 பெண் பிள்ளைகளை என் பிள்ளைகளாக பார்க்க வேண்டும். என் சகோதரிகள், என் பிள்ளைகள், அவர்களை வளர்த்தெடுப்பதென்றால் எனக்கு தாரம் மட்டுமல்ல தாயும் தேவையாக இருந்தது. அதனால் அந்த பெண்ணை எடுத்தேன். அந்த பெண் என் பிள்ளைகளுக்கு தாயாக இருந்தால் நான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் பிள்ளைகள் எல்லாம் இப்போது வளர்த்தெடுக்கப்பட்டது. அத்துணைக்கும் காரணம் அல்லாஹ் எனக்கு தந்த என் மனைவி என்றார். அல்லாஹ்வுடைய தூதர் துஆ செய்தார்கள். ஆனாலும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்கிறார், என் தந்தை 2 கடனை விட்டார். ஒன்று, என் பிள்ளைகளை பார்க்க சொன்னார். அந்த பிள்ளைகள் ஓரளவு அவர்கள் தேறிவிட்டார்கள். இன்னும் ஒன்று இருக்கிறது, என் தந்தை கடன் பட்டிருந்தார். அந்த கடனை கொடுக்க முடியவில்லை யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உனக்கு எதையாவது தோட்டம் இருக்கிறதா என்று கேட்டார்கள். அவர் சொன்னார், இல்லை, என் தந்தை ஒரு 2-3 ஈத்த மரங்கள் அடங்கி ஒரு தோட்டம் வைத்திருக்கிறார். அதில் பழுக்கின்ற ஈத்த மரங்கள் கூட அவ்வளவு பெரிய பழம் தரவில்லை, சிறிதளவாகத்தான் இருக்கும். சில காய்களைத்தான் அது காய்க்கிறது என்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஜாபிரே, நாளை காலை நான் அந்த தோட்டத்துக்கு வருவேன்.
அந்த தோட்டத்தில் என்ன பழம் இருக்கிறதோ அந்த பழங்களை மாத்திரம் ஒன்றிணைத்து வை என்றார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அப்படியே எழுந்து காலையிலே வருகிறார்கள். அந்த பழங்களை எல்லாம் அப்படியே ஒன்று சேர்த்து வைத்தார்கள். ஒன்று சேர்த்து விட்டு ஜாபிர் அலி அவர்கள் எண்ணுகிறார்களாம், என் தந்தை பட்ட கடன் அதிகம் இருக்கிறது, எங்கேவோ பார்ப்பதற்கு கையளவு தான் இருக்கிறது, இவ்வளவையும் எப்படி கொடுப்பதென்று கவலையோடு இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்த நேரத்துக்கு அந்த இடத்துக்கு வந்தார்கள். வந்து கேட்கிறார்கள், ஜாபிரே, கடன்காரர்களை எல்லாம் வருமாறு சொன்னீரா? ஆமாம் யா ரசூலல்லாஹ், இதோ நிற்பவர்கள் எல்லாம் கடன்காரர்களா? அல்லாஹ்வுடைய தூதர் கடன்காரர்களெல்லாம் பார்த்தார்கள், அதிகமானவர்கள் இருக்கிறார்கள். பெருமானார் அவர்கள் அந்த ஈத்தம்பழத்தை பார்த்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்துவிட்டு, இதிலிருந்து இவர்களுடைய உரிய பொருட்களை அளந்து கொடு என்றார்கள். ஜாபிர் அலிக்கு கவலை, வந்தவர்களுடைய கடன் அதிகம், இங்கே இருக்கின்ற பழம் சிறு, இந்த சிறிதளவை எப்படி அளந்து கொடுப்பதுங்கிற ஒரு கவலை. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அவரவருக்குரிய கடனை இதிலிருந்து கொடு என்கிறார்கள். எதுவும் பார்க்கவில்லை, அல்லாஹ் போதுமானவன், அளந்து கொடுக்கிறார்கள், கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். குனிந்த குனி நிமிரவில்லை, கடன் எல்லாம் கொடுத்து முடிகிறது. கடன் அத்துணையும் கொடுத்து கடன்காரர்களெல்லாம் சென்று விட்டார்கள். கூட்டிய பழத்தில் எந்த குறையும் இல்லை, அப்படியே இருக்கிறதா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொன்னார்கள், அல்லாஹ்வை நம்பினீர் அல்லவா, அந்த அல்லாஹ் ஒருபோதும் உனக்கு குறைவு செய்ய மாட்டான், எஞ்சியதை உன் வீட்டுக்கு எடுத்துச் செல் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரிய சகோதரர்களே, இவ்வாறு பார்த்த இந்த சரித்திரங்களாம் எங்களுக்கு சான்று பகிர்கிற விடயம் என்ன தெரியுமா? என் வீட்டிலே பசியோடு பட்டணியோடு இருக்கின்ற நேரத்தில் கூட அல்லாஹ் எனக்கு முழுமையாக போதுமானவர் இருக்கிற ஈமானிய நம்பிக்கை இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக எங்களுக்குள் எந்த மாற்றங்களும் இல்லை, நிச்சயமாக அல்லாஹ் எங்களுக்கு வெற்றியை தருவான். ஈமானில் உறுதியோடு இருந்தால் எங்களுக்கு எந்த அளவுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதற்கு இதைவிட எந்த ஒரு சான்றும் இல்லை. மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தனக்கு ஆண் துணை இல்லாமல் பெண்ணொன்றை, தன்னுடைய பிள்ளை ஒன்றை வயிற்றில் எடுத்தாள் என்பதற்காக அந்த உலகமே போற்றியது. தூற்றிச் சென்ற அந்த உலகத்தின் மத்தியிலே அல்லாஹ்விடத்தில் மாத்திரம் பிரார்த்தனை புரிந்து அல்லாஹ்வை நம்பியதால் அந்த பிள்ளையை பெற்றெடுப்பதற்காக ஏதோ ஒரு இடத்தில் தான் நகர்ந்து விடலாம் என்று நகர்கிற நேரம் எல்லாம் அக்கம்பக்கத்தில் இருந்தவர்கள் எல்லாம் தன்னை தூற்றிக் கொண்டு வேண்டாம் வேண்டாம் என்று வீசி விடுகிறார்கள். நீ இந்த இடத்துக்கு வரக்கூடாது என்றெல்லாம் ஏசி விடுகிறார்களாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னான், மரியமே நீ ஈத்த மரத்தின் கீழ் செல் என்றான். அந்த ஈத்த மரத்தின் கீழ் மரியம் அலைஹிஸ்ஸலாம் செல்கிறார்கள். அந்த ஈத்த மரத்திலே அப்படியே பார்த்து வானத்தை பார்த்தவர்களாக அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், எனக்கு பசிக்கிறது யா அல்லாஹ், எனக்கு தாகிக்கிறது யா அல்லாஹ், இந்த நேரத்தில் என் பிள்ளை இருக்கிறது, என் பிள்ளைக்கும் அல்லவா தேவையாக இருக்கிறது, என்ன வேண்டும் என்று கேட்கிறார். அந்த நேரத்தில் யாரும் எதுவும் கொடுக்காமல் வெறுத்தொதுக்குகிறார்கள். அல்லாஹ் என்ன செய்தான் தெரியுமா? அப்படியே சொன்னான், மரியமே உன் கையால் அருகில் இருக்கிற அந்த ஈத்த மரத்தை சற்று குலுக்கு என்றான். ஈத்த மரத்தின் பகுதியை பற்றி குலுக்கப்பட்டது. கீழே ஈத்தம் பழம் விழுகிறது. அந்த ஈத்தம்பழத்தை உண் என்றான். ஈத்தம்பழத்தை உண்ணுகிறார்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அடுத்தது பக்கத்திலே நீரூற்றொன்றை அல்லாஹ் ஏற்பாடு செய்தால் அந்த நீரிலே குடி என்றான். குடிக்கிறார்கள். எந்த விதமான பிளவுகளும் இல்லாமல் பிள்ளை பிறக்கப்படுகிறது. சுப்ஹானல்லாஹ். நாம் பெற்றுக்கொள்கிற அறிவு என்ன தெரியுமா? அல்லாஹ் நாடினான், தண்ணீரும் ஈத்தம்பழம் மாத்திரமே அந்த பிள்ளை இலகுவாக பிறந்தது. இன்று விஞ்ஞானம் இந்த குர்ஆன் வசனத்தை அப்படியே பிரித்து எடுத்து ஆராய்ச்சி செய்கிறார். ஆய்வு செய்துவிட்டு பார்த்தால் ஒரு பிள்ளை பிறப்பதற்கு ஈமோகுளோபின் தேவை. ஈத்தம்பழத்தில் அதிகம் இருப்பது ஈமோகுளோபின், கருப்பானவர்களிடத்தில் அதிகமாக இருப்பது ஈமோகுளோபின். கருத்த பழம் ஈத்தம்பழம், ஈத்தம்பழத்தில் இருப்பது ஈமோகுளோபின். ஈமோகுளோபின் ஒரு பிள்ளைக்கு இருக்குமாக இருந்தால் அதற்காகத்தான் பிள்ளை பெறுகின்றவர்களுக்கெல்லாம் ஒரு வகையான டெப்லெட்டுகளை வழங்குகிறார்கள். ஆனால் அல்லாஹ் கொடுத்தான் என்ன தெரியுமா? ஈமோகுளோபின். மரத்தை உசிப்பாதிலிருந்து ஈத்தம்பழம் உண்கிறார்கள். அடுத்தது ஒரு பெண்ணுக்கு தேவை, தான் கற்பகத்தில் இருக்கிற நேரத்தில் அந்த பெண் அதிகபட்சம் தண்ணீர் குடிக்க வேண்டும். அல்லாஹ் தண்ணீர் ஊற்றையை கொடுத்தார். இரண்டும் கிடைத்தது. இலகுவாக பிள்ளையை பெற்றெடுத்து கொண்டார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான அம்சம் என்ன தெரியுமா? இவ்வளவு நேரமும் நாம் பார்த்த அம்சம் ஒன்றே ஒன்றுதான்.
ஈமான் உறுதியாக இருக்குமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய வெற்றி இலகுவாக கண்களுக்கு தெரிய கிடைக்கும் என்கிற அந்த அம்சத்தை தான் இவ்வளவு நேரமும் இந்த வரலாறுகளோடு சொன்னேன். வரலாறு இருந்தால் அதிகமாக இருக்கிறது, உரிய நேரம் வந்து விட்டதால் நான் முடித்துக் கொள்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் என் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆஹிரு தஅவதி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். உங்களுக்கு ஏதாவது நான் பேசினத்தில் டவுட் இருந்தால் கேளுங்க. நான் பேசினத்தில் டவுட் இருந்தால் கேளுங்க. இப்படியான சந்தர்ப்பம் வார நேரம் வார ஆலிம்கள்கிட்ட நீங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேட்டுக்கலாம், படிச்சுக்கலாம் என்ன. அதனால் ஒரு பிஃபோர் 5 minutes நிப்பாட்டுன்னு நான் அதை கேட்குறது தான். ஏதாவது டவுட் இருந்தால் அல்லது நான் சொன்ன சரித்திரத்தில் ஒரு டவுட் இருந்தால் இன்னொரு ஆள்கிட்ட செல்லாமே, நேற்றே கேட்கலாமே. நீங்கள் கேட்கணுமாட்டா கேளுங்க. இருக்கிறா கேள்வி? நான் பேசினதில் நேற்றான கேட்கணும் என்ன.